இந்த உலகில் விலை மதிப்பு இல்லாதது மனித உயிர். சக மனிதனின் உயிரை பறிக்க யாருக்கும் உரிமை இல்லை. எனவேதான் ஒரு மனிதனின் உயிரை பறிப்பதை சட்டவிரோதமாக கருதி அந்த குற்றத்தை செய்தவருக்கு சட்டப்படி தண்டனைகள் வழங்கப்படுகிறது. சக மனிதனை கொடூரமாக கொலை செய்தவருக்கு அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து அரிதினும் அரிதாக மரண தண்டனை வழங்கப்படுகிறது. இந்த தண்டனை பழங்காலம் தொட்டு இருந்து வருகிறது. பழங்காலங்களில் மன்னர்களுக்கும் நாட்டுக்கும் எதிரான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கும் இன்னும் சில குற்றங்களை புரிந்தவர்களுக்கும் சிரசேதம் என்ற தலையை வெட்டும் மரண தண்டனை இருந்துள்ளது. அது மட்டுமல்ல, யானையை விட்டு கொல்லும் தண்டனையும் கழுமரம் ஏற்றும் தண்டனையும் இருந்துள்ளது. மேலும் உலக நாடுகளில் மரண தண்டனை எப்படியெல்லாம் இருக்கும் என்பது பற்றி பார்ப்போம். இது நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளில் இதுபோன்ற மரண தண்டனைகள் மிக கொடூரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. பிரெஞ்சு புரட்சியின் போது எதிரிப்படை வீரர்களை கொல்வதற்காக கில்லட்டின் என்ற தலைவெட்டி எந்திரம் மூலம் கொல்லும் முறை இருந்தது. முச்சந்தையில் நிறுத்தி கல்லால் அடித்து கொல்லுதல், விஷ பாம்புகளால் கடிக்க வைப்பது, கொடிய விஷம் கொடுத்தல் போன்ற பல்வேறு வழிமுறைகள் மரண தண்டனைக்கு கடைபிடிக்கப்பட்டது. இதுபோன்ற மரண தண்டனைகள் அந்தந்த நாட்டு சட்டப்படி வழங்கப்பட்டாலும் வளர்ந்து வரும் நாகரிக சமுதாயத்தில் மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் எழுந்தது. இந்த கோரிக்கைகள் வலுப்பெற்றதன் காரணமாக பெரும்பாலான நாடுகள் மரண தண்டனை குறித்து மறுபரிசீலனை செய்ய முன் வந்தது. உலகின் பல்வேறு நாடுகளில் மரண தண்டனைக்கு எதிரான அமைப்புகள் உருவாகியது. அவைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மரண தண்டனைக்கு எதிரான உலக கூட்டமைப்பு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு ரோம் நகரில் கடந்த 2002ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி கூடியது. அந்த கூட்டத்தில் மரண தண்டனையை ரத்து செய்யவும் மரண தண்டனை எதிர்ப்பு இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் அக்டோபர் 10ஆம் தேதி மரண தண்டனை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் உலக அளவில் 112 நாடுகள் மரண தண்டனையை ரத்து செய்துவிட்டன. ஜிம்பாப்வேயில் கடந்த 2022ஆம் ஆண்டு மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது. 9 நாடுகளில் போர்க்குற்றவாளிகளுக்கு மட்டுமே மரண தண்டனை உள்ளது. இருந்தாலும் 23 நாடுகளில் மட்டுமே மரண தண்டனை நடைமுறையில் உள்ளது. இதில் 1-2 நாடுகள் தவிர மற்ற நாடுகளிலும் அரிதிலும் அரிதாக மரண தண்டனை வழங்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை மரண தண்டனை என்பது சகிக்க முடியாத கொடும் செயல்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டால் நிறைவேற்றப்படுவதில்லை. அந்த குற்றவாளிகளுக்கு தன் தரப்பு நியாயத்தை எடுத்து கூற தேவையான அளவுக்கு வாய்ப்புகள் உச்சநீதிமன்றம் வரை வழங்கப்படுகிறது. அதன் பிறகும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டால் ஜனாதிபதியிடம் கருணை மனு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தனையும் கடந்துதான் இந்தியாவில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இந்தியாவில் கடந்த ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு 8 மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் கொடூரங்களுக்கு கடுமையான சட்டங்கள் வேண்டும். பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்யும் பாதகர்களுக்கு மரண தண்டனை தான் சரியான தீர்வு என்ற கருத்து சமீப காலமாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. அதன் காரணமாகவே கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவரின் கொலை சம்பவத்தை தொடர்ந்து மேற்கு வங்காள அரசு கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கும் வகையில் அந்த மாநில சட்டசபையில் மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. எல்லாம் சரி, மரண தண்டனை கூடாது என்றால் கொடூர குற்றவாளிகளுக்கு என்னதான் தண்டனை கொடுப்பது என்று கேட்பவர்களும் இங்கு உள்ளனர். நாகரிக சமூகத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது போல் உயிருக்கு உயிரென்று தண்டனை வழங்குவது ஏற்புடையது இல்லை. மரண தண்டனைகள் உள்ள நாடுகளில் குற்றங்கள் குறையவில்லை என்று கூறுபவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, கொடூரமான மரண தண்டனைகள் எது என்பது இப்போது பார்க்கலாம். கழுவேற்றம் அப்படின்னா ஒரு மரண தண்டனை முறையாகும். எண்ணெய் தடவப்பட்ட கூர்மைப்படுத்தப்பட்ட மரம் ஒன்றில் குற்றவாளியை அமர வைத்து விடுவார்கள்.
உடலின் எடையால் எண்ணெய் தடவிய கூர்மையில் உடல் மெதுவாக கீழே இறங்கும். கூர்மையான கழு மெதுவாக உடலை துளைத்து கொண்டு மேலே ஏறும். வலி தாங்காமல் அந்த நபர் இரவெல்லாம் கூப்பாடு போட்டு மடிந்து போவான். கழுவேற்றி கொல்லப்பட்டவரின் உடலை எரிக்கவோ புதைக்கவோ மாட்டார்கள். கழுவேற்றப்பட்ட உடல் பறவைகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் இரையாகும். கழுமரம் பெரும்பாலும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதனால்தான் அதனை கழுமரம் என்று குறிப்பிட்டனர். இரும்பு கழுவும் இருந்தது, அதனை வெங்கழு என்று குறிப்பிட்டனர். இந்த வெங்கழு தமிழகத்தில் ஈரோடு காலிங்கராயன் கால்வாய்க்கு அருகில் உள்ள ஐயனாரப்பன் கோவிலில் உள்ளது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, ருமேனியாவிலும் இருந்துள்ளது. 15ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ருமேனியா இளவரசர்தான் அதிக முறை இந்த கழு தண்டனையை வழங்கியுள்ளார். கில்லட்டின் என்னும் கொலை கருவி குற்றவாளியின் தலையை வெட்டி கொன்று மரண தண்டனை நிறைவேற்ற பயன்படும் இயந்திரம். இதில் ஒரு உயரமான செங்குத்தான சட்டத்தில் ஒரு கூர்மையான கத்தி தொங்கிக் கொண்டிருக்கும். அதன் அடியில் உள்ள பலகையில் தண்டனை விதிக்கப்பட்டவரை கட்டி வைப்பர். அவரது கழுத்து கத்தி முனைக்கு நேர் கீழே இருக்கும். கத்தியை அவிழ்த்துவிட்டால் வேகமாக கீழிறங்கி அவரது கழுத்தில் பாய்ந்து தலையை உடனே துண்டித்துவிடும். பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்சில் கில்லட்டின் பயன்பாடு பரவலானது. ஜோசப் இக்னேஸ் கில்லட்டின் என்னும் மருத்துவரின் பெயரால் இந்த பெயர் வைக்கப்பட்டது. பிரான்சில் 1981ஆம் ஆண்டு மரண தண்டனை ஒழிக்கப்படும் வரை கில்லட்டின் முறையே பயன்படுத்தப்பட்டு வந்தது. மின்சார நாற்காலி தண்டனை. மின்சார நாற்காலி என்பது மின்சாரம் மூலம் மரண தண்டனைக்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு சாதனமாகும். தண்டனை விதிக்கப்பட்டவர் மர நாற்காலியில் அமர வைக்கப்பட்டு கை கால்களை கட்டிய பின்னர் அவரது உடலில் மின்சாரத்தை பாய்ச்சி கொல்லும் முறையாகும். அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்த ஆல்பர்ட் பி சவுத்விக் என்ற பல் மருத்துவர் 1881ஆம் ஆண்டில் இந்த மரண தண்டனை முறையை உருவாக்கினார். அமெரிக்காவிலும் பிலிப்பைன்ஸிலும் இந்த தண்டனை இருந்தது. பின்னர் அங்கு விஷ ஊசி செலுத்தி கொல்லும் முறை நடைமுறைக்கு வந்தது. கடந்த 2008ஆம் ஆண்டு நெப்ராஸ்கா சுப்ரீம் கோர்ட் மின்சார நாற்காலி மரண தண்டனையை கொடூரமான மற்றும் அசாதாரண தண்டனை என்று தீர்ப்பளித்த போது குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்தது. எது எப்படியோ நாட்டில் குற்றங்கள் குறைந்தால் இது போன்ற கேள்விகள் எழப்போவதில்லை. உலகில் நடக்கும் பெரும்பாலான குற்றங்கள் தனித்தனி ஒழுக்கம் சம்பந்தப்பட்டவையாக இருக்கிறது. எனவே தனி மனிதன் திருந்தினால் குற்றங்கள் குறையும். அப்படி குறைந்தால் இந்த கொடுந்தண்டனை தேவையில்லாமல் போய்விடும். பொது நலன் கருதி வெளியிடுவது குரலற்றவர்களின் குரலாய் திகழும் உங்கள் ஜெம் தொலைக்காட்சி.